வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் மொபைலில் இருக்க பிக்சட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க. இதில் எடிட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்குவாங்க. இப்போ உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிமூவ் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இமேஜ் வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் ஆகிரும். இமேஜ் வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 2 இமேஜ் தேவைப்படும். 2 இமேஜுமே இதே மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணி அலைட் மாஸில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நாம் வந்து நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நேம்னு ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் இமேஜை வந்து ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎன்ஜின்னு 2 லேயர் இருக்கும். அதில் ஒரு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடுக்கு கலர் இன்ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் அந்த இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். சேம் இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு லேயர் பிஎன்ஜின்னு இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் இன்ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜும் இங்கே வந்து கரெக்டாக ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல கை வந்து கட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த இமேஜை லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ ஜஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல அந்த இமேஜ் வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் இருக்க நேம் வந்து ஹைட் ஆகுது. ஸோ அதனால் அந்த நேம் வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல இமேஜை இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா நாம் இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க அந்த கலரையும் நாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 லேயர் ரெக்டாங்கிள்னு இருக்கும். அதில் ஒரு லேயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கலர் இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க கலரையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 2 லேயர்லையும் கரெக்டாக வந்து உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இமேஜ் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிரும். வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.